அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் எப்படி செய்வது என்று நாம் விவாதித்தோம். 3 phase UPS இன் முன் மற்றும் பின்புற பவுண்ட் கட்டுப்பாடுகள் மற்றும் குறிகாட்டிகளை அடையாளம் காணுதல். இதன் தொடர்ச்சியாக இன்றைய காணொளியில் எப்படி செய்வது என்பது பற்றி விவாதிக்க உள்ளோம். உள்ளீடு மற்றும் வெளியீடு மின் அழுத்தங்களை அளவிடுதல் மற்றும் விலக்கு சுமைகளை பயன்படுத்தி ஒரு சுமை சோதனை செய்தல். ப்ரொசீஜர் டாஸ்க் 1. உள்ளீடு மற்றும் வெளியீடு மின் அழுத்தங்களின் அளவீடு. ஸ்டெப் 1. மேற்பார்வையின் கீழ் UPS இன் பின்புற பேனல் அட்டையை திறக்கவும். ஸ்டெப் 2. உள்ளீடு மற்றும் வெளியீடு சுவிட்சை இயக்கவும். ஸ்டெப் 3. UPS இன்வெர்ட்டரை இயக்கவும். ஸ்டெப் 4. 3 கட்ட கோடுகள் மற்றும் கட்ட மின் அழுத்தங்களை அளவிட உங்கள் மல்டிமீட்டரை பொருத்தமான மின் அழுத்த வரம்பிற்குள் அமைக்கவும். ஸ்டெப் 5. UPS இல் உள்ளீடு டெர்மினல்களை அடையாளம் காணவும். அங்கு மின்சக்தி ஆதாரம் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த டெர்மினல்கள் பொதுவாக 3 கட்டங்களுக்கு R, Y மற்றும் B என்றும் நடுநிலைக்கு N என்று லேபிளிடப்பட்டு குறிக்கப்படுகின்றது. ஸ்டெப் 6. R மற்றும் Y மற்றும் Y மற்றும் B, B மற்றும் R கட்டங்களுக்கு இடையே உள்ள மல்டிமீட்டர் ஆய்வுகளை இணைக்கவும். வரி மின் அழுத்தத்தை அளவிடும் மற்றும் அளவீடுகளை குறிப்பிடவும். கட்ட மின் அழுத்தத்தை அளவிடுவதற்கும் அளவீடுகளை குறிப்பதற்கும் R, Y, B மற்றும் நடுநிலை முனையங்களுக்கு இடையே மல்டிமீட்டர் ஆய்வுகளை இணைக்கவும். ஸ்டெப் 7. அதே வழியில் வெளியீட்டு முனையங்களில் வரி மற்றும் கட்ட மின் அழுத்தங்களை அளவிடவும் மற்றும் அட்டவணையில் உள்ள அளவீடுகளை குறிப்பிடவும். ஸ்டெப் 8. DC மின் அழுத்த அளவீட்டில் மல்டிமீட்டரை அமைக்கவும். ஸ்டெப் 9. UPS இல் பேட்டரி டெர்மினல்களை அடையாளம் காணவும். ஸ்டெப் 10. மல்டிமீட்டரின் சிவப்பு நேர்மறை ஆய்வை வைத்து பேட்டரி முனையத்தின் நேர்மறை பிளஸில் தொடவும். பின்னர் கருப்பு எதிர்மறை ஆய்வை வைத்து UPS இல் உள்ள பேட்டரி முனையத்தின் எதிர்மறை மைனஸ் முனையத்தில் தொடவும். ஸ்டெப் 11. அட்டவணையில் உள்ள வாசிப்புகளை கவனியுங்கள். டாஸ்க் 2. விலக்கு சுமைகளை பயன்படுத்தி சுமை சோதனையை செய்தல். ஸ்டெப் 1. UPS இன் பின்புறத்தில் உள்ள லோடு டெர்மினல்களை அடையாளம் காணவும். UPS வெளியீட்டு முனையங்களுடன் விலக்கு ஏற்றத்தை இணைக்கவும். ஸ்டெப் 2. 3 விலக்குகளை இணைக்கவும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டத்திற்கும் நடுநிலைக்கும் இடையில் காட்டப்பட்டுள்ளது. R மற்றும் நடுநிலைக்கு இடையே விலக்கு 1, Y மற்றும் நடுநிலைக்கு இடையே விலக்கு 2 மற்றும் B மற்றும் நடுநிலைக்கு இடையே விலக்கு 3 போன்றவை. ஸ்டெப் 3. உள்ளீடு மற்றும் வெளியீடு சுவிட்சை இயக்கி இன்வெர்ட்டரை தொடங்கவும். ஸ்டெப் 4. விலக்கு ஏற்றத்தின் நிலையை சரிபார்த்து கவனிக்கவும். ஒளிரும் குழுக்கள் முக்கிய வெப்ப கதிர்வீச்சை வழங்குகின்றன. எனவே சரியான காற்றோட்டத்துடன் ஒரு தனி உலோக மேசையில் விளக்கை வைக்கவும். ஸ்டெப் 5. உள்ளீட்டு மின் விநியோகத்தை அணைக்கவும். இப்போது UPS பேட்டரி சுமை பேட்டரி மின் அழுத்தத்தில் உள்ளது. ஸ்டெப் 6. சுமை மற்றும் பேட்டரி மின் அழுத்தத்தின் செயல்திறனை கவனிக்கவும். ரீகேப். இந்த வீடியோவில் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு மின் அழுத்தங்களை எவ்வாறு அளவிடுவது மற்றும் விலக்கு சுமைகளை பயன்படுத்தி சுமை சோதனையை எவ்வாறு செய்வது என்பது பற்றி விவாதிக்கப் போகின்றோம்.